மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பான பயண அனுபவத்தை வழங்க முதற்கட்டமான சென்னை பெருநகர மாநகராட்சியில் அதிநவீன மின்சார பேருந்து எனப்படும் இ-பஸ் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. மிகவும் விசாலமான அழகான உட்கட்டமைப்புகளுடன் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. 7 அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் இதில் பொருத்தப்பட்டுள்ளது. அதில் 4 பயணிகளின் பாதுகாப்புக்காகவும், 2 மொத்த பயணிகளின் எண்ணிக்கையை குறிக்கவும், 1 ரியர் வியூக்காகவும் பொருத்தப்பட்டுள்ளது. அனைத்து இருக்கைகளிலும் மொபைல் போன் சார்ஜிங் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. விபத்து ஏதும் நேரிட்டால் எளிதில் தப்பிக்கும் வகையில் அனைத்து ஜன்னல்களுமே அவசரகால வெளியேற்ற வழியை பின்பற்றி, அதாவது அனைத்து ஜன்னல்களிலுமே எமர்ஜென்சி எக்ஸிட் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேருந்துக்குள் 13 இடங்களில் அவசரகால உதவி அழைப்பு சுவிட்ச் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மிக சிறப்பாக கட்டமைக்கப்பட்டுள்ள இன்னொரு விஷயங்களில் முக்கியமான ஒன்று, மாற்றுத்திறனாளி பயணிகளும் எளிதில் ஏறி இறங்கும் வகையில் இந்த இ-பஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் சீட் லாக்கருடன் சேர்த்து சீட் பெல்ட் இணைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்கள் நிறுத்தத்தை எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் சிஸ்டமேட்டிக் வாய்ஸ் ஓவர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு முறை முழுவதுமாக இந்த இ-பஸ் சார்ஜ் செய்யப்பட்டால் 200 கிலோமீட்டர் வரை செல்லும் சிறப்பு அம்சத்துடன் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கவும், எரிபொருள் செலவினங்களை குறைக்கவும் தமிழ்நாட்டு அரசு அமல்படுத்தி உள்ள இந்த இ-பஸ் விரைவில் தமிழ்நாட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்யும் நாம் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மக்கள் அவர்கள் நன்றியை தெரிவித்து வருகிறார்.